மஹதி வந்து பாத்துக்குவாரு, எல்லாத்தையும் மஹதி பாத்துக்குவாரு. மஹதி தொடர்பாக இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? மஹதி மறுமை நாள் அடையாளம்னு ஏதாவது ஒரு ஹதீஸ் இருக்கு, ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்குதா? அப்படி எந்த ஹதீஸும் கிடையாது. நம்மளா சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈசா நபியை சந்திப்பாரு, இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? மஹதி வந்து ஈசா நபியை சந்திப்பார் என்பதற்கு எந்த விதமான எவிடன்ஸும் கிடையாது. மஹதிக்கு மார்க்க ரீதியாக மஹதி வந்துட்டார்னா அப்படியா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மனிதர்களின் வருகையை பற்றி முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். சில சமயங்களில் இந்த பூமியை அறிவால் நிரப்பும் சில மனிதர்களின் வருகை, இன்னும் சில சமயங்களில் ஒவ்வொரு நூற்றாண்டுடைய ஆரம்ப கால பகுதிகளிலும் உருவாகக்கூடிய முஜத்திதுகள், இவ்வாறான பல மனிதர்களின் வருகையை பற்றி முன்னறிவிப்பு செய்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் முக்கியமான ஒரு மனிதனின் வருகையை பற்றியும் முன்னறிவிப்பு செய்தார்கள். இறுதி நாள் வரும் பொழுது உலக அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு மனிதனின் வருகை, இதற்கு முன்னால் அறிவு ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்தும் மனிதர்களின் வருகையை கூறியதைப் போல, ஆன்மீக ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்தும் மனிதர்களின் வருகையை கூறியதைப் போல, உலக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு மனிதனின் வருகையை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்த ஒரு மனிதர் அறிவு ரீதியிலும் ஆன்மீக ரீதியிலும் உலக அரசியலிலும் மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒரு மனிதராகத்தான் இருக்க வேண்டும். உலக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு மனிதர் சமகால அரசியல் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும், வல்லரசுகளின் பலம் தெரிந்திருக்க வேண்டும், சரியான இலக்கு அவரிடத்தில் இருந்தாக வேண்டும், எதிர்ப்புகளை சமாளிப்பதற்கான ஆற்றல் அவரிடத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உலக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் உலகத்தை நீதத்தால் நிரப்புவதற்கான வலிமை, ஆற்றல், அறிவு பலம், ஆன்மீக பலம், ஷரியாவுடைய கல்வி பலம் என பல பலமுகள் ஒன்றிணைந்த ஒரு மனிதனின் வருகைதான் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளில் அறிவித்திருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு மனிதனின் வருகையை பற்றி கூறப்பட்ட ஹதீஸுகள், மார்க்க ஆதாரங்கள், இது எவ்வளவு பலமானது, எவ்வளவு நம்பிக்கையானது, இதனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் சஹீஹாகி இருக்குமையானால், ஹசனாக இருந்தால், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது நடந்தே ஆகும் என்ற நம்பிக்கையில் உலக முஸ்லிமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக இறுதி நாளைக்கு முன்னால் முன்னறிவிப்பு செய்த ஒரு மனிதர் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள், உலக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள், உலகத்தை நீதத்தால் நிரப்புவார்கள் என்றெல்லாம் பல ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கிறது. இது இஸ்லாத்தில் எந்த அளவுக்கு ஆதார ரீதியாக பலமானது என்பதை நாம் பார்ப்பது முஸ்லிம்களுக்கு மிகவும் பொருத்தமானது. ஏனெனில் சில சந்தர்ப்பங்களில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் மறுப்பாளர்கள், ஹதீஸை எதிர்க்கக்கூடியவர்கள் அப்படி ஒன்று இல்லை, அவ்வாறு மார்க்கத்தில் இடம்பெறல்ல, லைஃபான ஹதீஸுகளில் வந்திருக்கிறது என்பதாக இஸ்லாமிய அடிப்படை, அதாவது குர்ஆன் சுன்னா கூறக்கூடிய நம்பிக்கை கோட்பாடுகளை தளர்த்தக்கூடிய பல வார்த்தைகள் சமூக வலைத்தளங்களில் பரப்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இவர்களின் வருகையை பற்றி ஹதீஸ் என்ன சொல்லுகிறது? இந்த ஹதீஸ் சாதாரணமாக ஹதீஸுடைய கிரந்தங்கள் என்று பார்க்கும் பொழுது ஏதாவது ஓரிரு வரலாறு புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியா அல்லது ஹதீஸ் கிரந்தங்களில் இடம்பெற்ற ஒரு செய்தியா என்பதை நாம் பார்த்தால், சிஹாஹு சித்தா என்று கூறக்கூடிய சஹீஹான 6 கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் திருமிதியிலே இடம்பெற்றிருக்கிறது. இமாம் மஹ்தியின் வருகையை பற்றி அபூதாவுதில் இடம்பெற்றிருக்கிறது. முஸ்னத் அஹ்மத், முஸ்னத் அல் பஸார், அதே போன்று சுனன் இப்னு மாஜா, ஹாக்கிம், தபரானி, அபு யால் அல் மௌசிலி, அதே போன்று அபு நுஐம் ரஹிமஹுமுல்லா போன்ற பல ஹதீஸுடைய கிரந்தங்களில் இந்த ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் மஹ்தியின் வருகையை பற்றி அறிவித்த சஹாபாக்களின் எண்ணிக்கைகளை நாம் பார்க்கும் பொழுது
20க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இமாம் மஹ்தியின் வருகையை பற்றி அறிவித்திருக்கிறார்கள். அதிலே அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் இப்னு அலி, உஸ்மான் இப்னு அஃபான், இப்னு அப்பாஸ், இப்னு உமர், தல்ஹத் இப்னு உபைதில்லா, இப்னு மஸ்ஊத், அபூ ஹுரைரா, அபூ சயீத் அல் குத்ரி, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹும், உம்மு ஹபீபா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹுமா, சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னுல் ஹாரிஸ், குர்ரத் அல் முஸனி, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, அவுஃப் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், ஹுஸைஃபா ரலியல்லாஹு அன்ஹும், அபூ உமாமா, அம்ர் இப்னு ஷுஐப் அன் அபீஹி அன் ஜத்திஹி, இவ்வாறான 20க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அறிவித்த ஒரு அறிவிப்பு. இதிலே இது சாதாரணமானது, இது பலவீனமானது, இது ஒரு கட்டுக்கதை அல்லது இது ஒரு அடிப்படை அற்ற ஒரு செய்தியாக இன்று பரப்பப்படுவது மிகவும் அறிவு ரீதியான ஆய்வுக்கு அப்பால் பட்டு, யாராவது ஒரு செய்தியை கிடைச்சா அது எங்கிருந்து வந்தது, கூறக்கூடியது சரியா பிழையா, எதுவும் ஆய்வு செய்வது இல்லை. அவங்க உண்மையிலே இதை ஆய்வு செய்வதாக இருந்தால் ஹதீஸுடைய கருதங்களுக்கு செல்ல வேண்டும், எல்லா ஹதீஸ்களையும் தொகுக்க வேண்டும். இடம்பெற்ற ஹதீஸ்கள் எத்தனை ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது, 50 ஹதீஸ்கள் இடம்பெற்றிருந்தால் இதில் சஹீஹானது எத்தனை, லஈஃப் எத்தனை ஹசன், இவ்வாறான ஒரு ஆய்வு ரீதியான அறிக்கைக்கு பிறகு இது ஒரு நம்பகம் இல்லாத ஒரு செய்தி என்று கூறலாம். ஆனால் ஹதீஸுடைய கடைகளில் நாம் பார்க்கும் பொழுது இமாம் சஹாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர் ஹதீஸ் கடை வல்லுனர். இவருடைய வார்த்தைப்படி இந்த இமாம் மஹதியின் வருகையை பற்றி வந்த ஹதீஸுகள் சஹீஹ் என்று மட்டும் அவர் நிறுத்தாட்டவில்லை. அவர் என்ன சொல்கிறார், அன்னஹா வஸலத் இலா ஹத்தி தவாத்துர், முத்தவாத்திர் என்று கூறப்படும் அளவுக்கு அதிகமான ஹதீஸுகள் இடம்பெற்றிருக்கிறது. இது இமாம் சஹாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்ஹுல் முகீஸ் என்ற கிதாபிலே கூறுகிறார். அதே போன்று அஷேக் அபுல் ஹசன் அல் ஆபூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷாஃபிஈ மதுஹபை சேர்ந்தவர், அவரும் இதே போன்ற ஒரு செய்தியை அன்னஹு கத் தவாத்தரத்தில் அக்பாரு பிமஜீஇல் மஹ்தி, இமாம் மஹ்தியின் வருகையை பற்றி முத்தவாத்திராக ஹதீஸுகள் இடம்பெற்றிருக்கிறது, அத்தவாத்துல் மஅனவி என்பதை அறிவித்திருக்கிறார். அல்லாமா ஷௌகானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் ஒரு ஹதீஸ் கலை வல்லுனர். அத்துடன் அவர் தஃப்சீருடைய கலைகளிலும் அபார தேர்ச்சி பெற்றவர். இவர் கூறும் பொழுது அவர் தனியொரு நூல் அத்தௌதீஹ் ஃபி தவாத்துரி மா ஜாஅ ஃபில் முன்ததரி வல் தஜ்ஜாலி வல் மசீஹ் என்ற கிதாபிலே அவர்கள் என்ன தெளிவுபடுத்துகிறார்கள், இமாம் மஹ்தியின் வருகையை பற்றி வந்த ஹதீஸுகள் சுமாராக 50 ஹதீஸுகள் இடம்பெற்றிருக்கிறது. அவைகளில் சஹீஹானவைகள், ஹசனானவைகள், லஈஃபாக இருந்தாலும் வேறு அறிவிப்புகளின் மூலமாக பலம் பெற்ற பல ஹதீஸ்கள் இடம்பெற்றிருப்பதினால் வஹிய முத்தவாத்திரா, இது முத்தவாத்திரான ஹதீஸ் என்பதை தஃப்சீருடைய கடை, ஹதீஸுடைய கடையுடைய உலமாக்களே கூறுகிறார்கள். இமாம் அஷேக் அப்துர் ரவுஃப் அல் முனாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் ஜாமி உஸ் சகீர் என்ற கிதாபிலே கூறும் பொழுதும் அஹ்பாருல் மஹ்தி கசீரத்துன் ஷஹீரத்துன், இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையை பற்றி வந்த ஹதீஸுகள் மிக அதிகமான ஹதீஸுகள் இடம்பெற்றிருக்கிறது. பலர் தனி நூலாகவே இதனை தொகுத்திருக்கிறார்கள். ஹம்பலி மதுஹபை சேர்ந்த சஃபாரினி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அகீதாவுடைய கோட்பாடாகவே இதனை சில கிதாபுகளில் பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் மஹ்தியின் வருகை அதிகமான ரிவாயத்துகளில் இடம்பெற்றிருக்கிறது, முத்தவாத்திரான அத்தவாத்துருல் மஅனவி என்ற அளவுக்கு இடம்பெற்றிருக்கிறது. இதை பற்றி தனி எழுதப்பட்ட நூல்கள் என்று பார்க்கும் பொழுது அல் ஆர்ஃபுல் வர்தி ஃபி அஹ்பாரில் மஹ்தி என்று இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி எழுதியிருக்கிறார்கள். அத்தௌதீஹ் ஃபீமா ஜாஅ ஃபில் முன்ததரி வத் தஜ்ஜாலி வல் மசீஹ் என்று அல்லாமா ஷௌகானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதியிருக்கிறார்கள். அல் புர்ஹான் ஃபி அலாமாத்தி மஹ்தி ஆஹிரிஸ் ஜமான் என்ற தலைப்பில் முத்தகி அல் ஹிந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவ்வாறான ஹதீஸுடைய கலை வல்லுனர்கள் இது சம்பந்தமான ஹதீஸுடைய ஆய்வுக்கு பிறகு அவர்கள் தந்த ஒரு செய்தி, இது பலமான ஒரு ஹதீஸ், சஹீஹான ஹதீஸாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் வந்துவிட்டால் நாம் அதிலே சந்தேகிக்க கூடாது, ஒவ்வொரு முஸ்லிமும் அதை நம்ப வேண்டும் என்ற நிலையை தான் எமது முஹத்திஸீங்கள், எமது முன்னோர்கள், ஃபுகஹாக்கள் அனைவர்களும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது மீடியா தன்வசம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி அவர்கள் 2 வார்த்தை அப்படி வந்ததெல்லாம் வாயிஃப், அப்படி பெரிய ஒரு செய்தி இடம்பெறல. இவ்வாறாக சமூகத்தை திசை திருப்புவது இதற்குரிய பின்னணி என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம்
உலக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்த வரக்கூடிய ஒரு மனிதர். இவரை பற்றி அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறான அடையாளங்களை சமூகத்துக்கு முன்வைத்தார்கள்? மிகவும் துல்லியமான அடையாளங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுடைய பேரை முதல்ல சொல்லிக் கொடுத்தார்கள். மஹ்தி என்று வாதிடக்கூடியவர் யாராக இருக்க வேண்டும்? ஒரு ஹதீஸ்ல வருகிறது, லா தத்ஹபு துன்யா, இந்த துனியா அழிய மாட்டாது. எதுவரைக்கும்? அரபிகளை ஆளும் ஒரு மனிதர் வருவார். அரபிகளை ஆளும் ஒரு மனிதர் வருவார். மின் அஹ்லி பைத்தி, அவர் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பார். இது ஒன்றாவது அடையாளம். ரெண்டாவது, யுவாத்தி இஸ்முஹு இஸ்மி, அவருடைய பெயர் என்னுடைய பெயரை போன்று இருக்கும். என்னுடைய பெயர் என்னுடைய தந்தையினுடைய பெயரை கொண்டதாக இருக்கும். வேறு அறிவிப்புகளில் அஹ்லுல் பைத், என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவராகவே இருக்கும் என்பதை மிக தெளிவான சஹீஹான ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸில் இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லா அவர்கள் அறிவித்துவிட்டு ஹதீசுன் ஹசனுன் ஸஹீஹ், ஹசனுன் ஸஹீஹ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். எனவே சஹீஹான ஒரு ஹதீஸில் வந்த ஒரு செய்தி இது பெரிய ஒரு செய்தியாக இடம்பெறவில்லை என்று கூறுவது இது அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு வாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த ஹதீஸுடைய வாசகத்தில் முக்கியமான சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவருடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதி எவ்வளவு பகுதிகளாக இருக்கும்? ஆரம்பத்திலே கூறப்படக்கூடிய ஹதீஸில் மலக்கல் அரப், அரபிகளை ஆளுவார் என்று சொல்லி ஒரு ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் ஒரு அறிவிப்பில், அபூதாவுது கூறிய இன்னும் ஒரு அறிவிப்பில், அந்த ஹதீஸும் ஹசனான ஹதீஸ், அதிலே கூறப்படுகிறது, லௌலம் யப்க மினத் துன்யா இல்லா யௌமுன், உலகம் அழிவதற்கு ஒரே ஒரு நாள் தான் பேலன்ஸ் என்று இருந்தாலும் லதவ்வலல்லாஹு ஸாலிகல் யௌம், அல்லாஹ் அந்த நாளை நீடிக்க செய்தாவது அந்த மனிதர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த மனிதரை அவர் அல்லாஹ் அனுப்புவான் என்று கூறிவிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யம்ல உல் அர்த கிஸ்தன் வ அத்லா. யம்ல உல் அர்த், அரபிகள் என்று மட்டும் கூறவில்லை. ஆரம்பத்தில் கூறப்பட்டது அரபு தேசம். அரபு தேசம் என்று கூறும் பொழுதும் வெறுமனே அது சவுதி அரேபியா மட்டும், இல்லாட்டி சிரியா மட்டும், ஒமான் மட்டும் என்று தனி நாடல்ல. அரபிகள், அரபு உலகத்தை ஆளுவார் என்ற செய்தி வேறு ஹதீசுகளில் அவர் உலகத்தை பூமியை நீதத்தால் நிரப்புவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே இவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி மிக பிரமாண்டமான ஒரு பகுதியாக இருக்கும். அனைத்து பகுதிகளையும் தன்னுடைய ஆட்சிக்கு கீழால் கொண்டு வந்து நீதத்தால் நிரப்புவார் என்று முன்னறிவிப்பு செய்த இந்த ஹதீஸ், இது ஹசனான சஹீஹான ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக வந்துவிட்டால் முஸ்லிம்களாகிய நாம் அதனை நம்புவதை தவிர அதற்கு மாற்று கருத்து கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே பேரையும் அவருடைய குடும்பத்தை மாத்திரம் கூறிவிட்டு செல்லவில்லை. மிக தெளிவா பேரை கூறியதை போல, அவர்கள் எந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதை கூறியதை போல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோற்றத்தின் அடையாளங்களை கூட கூறி வைக்கிறார்கள். சொல்கிறார்கள், அல் மஹ்தியு மின்னி, மஹ்தி என்னை சார்ந்தவர், என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர். அஜுல் அல் ஜபஹா, அவருடைய நெற்றி மிகவும் வெண்மையானதாக ஒளிமயமானதாக இருக்கும். அஜ்லா என்பதற்கு அன்வர், மிகவும் ஒளிமயமானதாக இருக்கும். அதே போன்று அக்குஃபல் அன்ஃப் கூறும் பொழுது மூக்குடைய உயரமான பகுதி, மூக்குடைய உயர்ந்த பகுதி கொஞ்சம் உயரமாக இருக்கும் என்று அவருடைய வடிவத்தின் அடையாளத்தை கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் அபூ சயீதினில் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இது அபூதாவுதில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸும் ஹசனான ஹதீஸ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரோ துல்லியமாக அடையாளப்படுத்துகிறார்கள். இவர் வந்து பூமியில் என்ன செய்ய போகிறார்? இவர் ஏற்படுத்தும் மாற்றங்கள் எது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸ் இப்னு மாஜா, ஹாக்கிம்ல இடம்பெற்றிருக்கிறது. இமாம் ஹாக்கிம் இந்த ஹதீஸை அறிவித்துவிட்டு புகாரி, முஸ்லிம் எந்த நிபந்தனையின் பேரில் ஹதீஸை அறிவிப்பார்களோ அந்த நிபந்தனைகள் இந்த ஹதீஸில் பூரணமாகவே இருக்கிறது என்பதையும் கூறுகிறார். அதனை சரி காணும் விதத்தில் இமாம் ஹாஃபில் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அது இமாம் ஹாக்கிம் கூறியதை போன்று இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிமுடைய நிபந்தனைக்கு உட்பட்ட சஹீஹான ஹதீஸ் என்பதை அவர் உடன்படுகிறார். ஹாஃபில் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியும் இந்த ஹதீஸுடைய நிலையை பேசும் பொழுது இஸ்னாதுன் கவியுன் சஹீஹ், இந்த ஹதீஸுடைய அறிவிப்பு பலமானது, சஹீஹானது என்பதை தெளிவுபடுத்துகிறார். இந்த ஹதீஸில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு கூறுகிறார்? யக்தத்திலு ஐந்த கன்சிக்கும் சலாசத்துன், உங்களுடைய பொக்கிஷம், இந்த பொக்கிஷம் எது என்பதை பல முஹத்திஸீன்கள் பேசியிருக்கிறார்கள்.
3 ஹலீஃபாக்களின் பிள்ளைகள் இந்த பொக்கிஷத்துக்காக போரிடுவார்கள். அந்த பொக்கிஷம் யாருக்கும் சென்றடையாது. அதற்கு பிறகு மஷ்ரிக்குடைய பகுதி, மஷ்ரிக் என்று கூறும் பொழுது ஹுராசான், ஈராக், ஈரான் உடைய பகுதிகள், இது அனைத்தும் மஷ்ரிக் என்று கூறப்படும். இந்த பகுதிகளில் இருந்து கருப்பு கொடியை ஏந்திய ஒரு படை வருவார்கள். அவர்கள் புரியும் அந்த போரை இஸ்லாம் எவ்வாறு அடையாளப்படுத்துகிறது. ஃபயக்துலூனகும் கத்லன் லம் யக்துலுஹு கௌமுன், ஃபயக்துலூனகும் கத்லன் லம் யக்துலுஹு கௌமுன். இதற்கு முன்னால் இவ்வாறான ஒரு தாக்குதல் உலக வரலாற்றில் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். அந்த அளவுக்கு அறிவு ரீதியாக, அந்த அளவுக்கு உலக அரசியல் ரீதியாக, நவீன ஆயுதங்கள் ரீதியாக எல்லா அறிவுகளையும் கொண்ட ஒரு மனிதனின் வருகை என்பதை இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்திவிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை தொடர்ச்சியாக கூறி எவ்வாறு முடிக்கிறார்கள். ஃபஇன்னஹு ஹலீஃபத்துல்லாஹில் மஹ்தி, அவர்தான் அல்லாஹ்வின் ஹலீஃபா மஹ்தி என்பதை இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது. இந்த ஹதீஸும் சஹீஹான ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். அப்போ எதை வைத்து வெறுமனே தாயிஃபான ஹதீஸ் 2 செய்தி தான் வந்திருக்கிறது, அவர் அப்படி ஒன்றும் செய்ய மாட்டார். ஹதீஸ் சஹீஹ் என்று வந்துவிட்டால், ஹதீஸ் பலம் என்று வந்துவிட்டால் கண்ணிலே வைத்து ஒத்திக்கொள்வோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேச்சாக இருந்தால் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை, மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. கண்மணி இந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பார்களா? அவர் வரக்கூடிய காலம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் இருக்கும் காலமா இல்லையா? இதனை பற்றி ஹதீஸ்கள் எவ்வாறு தெளிவுபடுத்துகிறது? அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்லே வருகிறது. குர்ஆனுக்கு பிறகு பலமான கிரந்தம் புகாரி என்று சொல்கிறோம், முஸ்லிம் என்று சொல்கிறோம். இதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், கைஃப் அன்தும் இதா நஸல இப்னு மர்யம் ஃபீக்கும், உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் உங்களில் இருக்கும் பொழுது வ இமாமுக்கும் மிக்கும், உங்களில் ஒருவர் உங்களை ஆண்டு கொண்டிருப்பார். அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தால் எப்படி இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலைமையை ஞாபகப்படுத்துகிறார்கள். ஆனால் இது புகாரில் இடம்பெற்ற ஹதீஸ். இந்த ஹதீஸில் வ இமாமுக்கும், உங்களுடைய இமாம் என்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்களே தவிர மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்று பேர் சரியாக இடம்பெறவில்லை. ஆனால் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸிலே இவ்வாறு வருகிறது. قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول لا تزال طائفة من أمتي يقاتلون على الحق, என்னுடைய உம்மத்தில் சத்தியத்துக்காக ஒரு கூட்டம் என்றும் போராடி கொண்டே இருக்கும். ظاهرين إلى يوم القيامة, கியாமத் நாள் வரும் வரைக்கும் போராடும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சமயத்தில் இறங்குவார்கள். ஃபயகூலு அமீருஹும், அந்த நேரத்தில் அந்த யுத்தத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சத்தியத்துக்கு போராடி கொண்டிருப்பவர்களில் அமீர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்வார்கள், தஆல ஸல்லிலனா, நீங்கள் இமாமாக நின்று நீங்கள் தொழுவிக்க வேண்டும் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வேண்டிக் கொள்வார்கள். அதற்கு அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் லா என்று மறுத்துவிட்டு சொல்வார்கள், உங்களில் சிலர்களுக்கு அல்லாஹு தஆலா தலைமைத்துவத்தை கொடுத்திருக்கிறான், அது உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம், எனவே நீங்கள் தான் இமாமத்தாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பின்னால் இருந்து தொழுவார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த ஹதீஸில் கூட புகாரியுடைய வந்த ஹதீஸ்லையும் இமாம் என்ற பெயர் இடம்பெற்றிருக்கிறது, முஸ்லிம்ல வந்த ஹதீஸ்லையும் இமாம் அமீர் என்ற பெயர் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் அதே ரிவாயத் ஹாரிஸ் இப்னு அபி உசாமா என்பவருடைய ரிவாயத்தில் எவ்வாறு வருகிறது? ஃபயகூலு அமீருஹுமுல் மஹ்தி, எப்படி வருகிறது? ஃபயகூலு அமீருஹுமுல் மஹ்தி. அப்போ ஒரு ஹதீஸ் எப்படி விளங்கணும்? ஒரு ஹதீஸை வெறுமனே ஒரு ஹதீஸை மட்டும் வச்சு சட்டத்தை தொகுக்கலாம், மார்க்கத்தை விளங்கலாம். பல ஹதீஸ்கள் இது சம்பந்தமாக அறிவிக்கப்பட்ட ஹதீஸ்கள் எந்தெந்த கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கிறது அனைத்தையும் ஒரு இடத்தில் ஒன்று சேர்த்து தான் அந்த ஹதீஸுக்குரிய ஒரு ஹதீஸிலும் ஒரு ஹதீஸை விளக்கப்படுத்தும். ஒரு ஹதீஸில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக கூறியிருந்தால் இன்னும் சில அறிவிப்புகளில் விரிவாக பேசியிருப்பார்கள். அனைத்தையும் சேர்த்து ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டும். அந்த ஹதீஸில் வருகிறது ஃபயகூலு அமீருஹுமுல் மஹ்தி, அவர்களுடைய அமீர் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் கூறுவார்கள், தஆல ஸல்லி பினா, வாருங்கள் நீங்கள் எங்களுக்கு தொழுவீங்கள் என்று கூறுவார்கள். எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இமாம் மஹ்தி சந்திப்பார் என்ற ஹதீஸும் புகாரி, முஸ்லிம், அது பேர் குறிப்பிடாமல் இருந்தாலும் வேறு அறிவிப்புகளில் அவர்தான் இமாம் மஹ்தி என்பது குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. எனவே 50 ஹதீஸுக்கும் மேற்பட்ட ஹதீஸுகளில்
சில சஹீஹான ஹதீஸ்களை புறக்கெடுத்து இந்த இடத்துல நான் ஒரு சைக்கினுக்காக கூறினேன். ஆனால் உலமாக்கள், முஹத்திஸீங்கள், முஃபஸ்ஸிரீங்கள் கூறுவதை போல இது முத்தவாத்திர், அத்தவாத்துருல் மானவி, மிகவும் பலமான ஹதீஸ் கருந்தங்களில் எங்களுக்கு தெரியும் சஹீஹான ஹதீஸ் இவைகளில் முத்தவாத்திர் என்றது மிகவும் பலமான ஹதீஸ்கள். எனவே சஹீஹுடைய அந்தஸ்துகளிலும் உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற அத்தவாத்துருல் மானவி என்ற நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஹதீஸுகளை ஒரு ஆய்வு கூட செய்யறது இல்லை. 2 செய்தி வந்திருக்குது, அப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறதாம், அப்படி ஒரு யாரும் நம்ப தேவையில்ல. இவ்வாறான மார்க்க அறிவை உரிய முறையில் கற்காதவர்கள், ஹதீஸுடைய துறையில் காலடி எடுத்து கூட வைக்காதவர்கள், வெறுமனின் நுனிப்புள் மேயக்கூடியவர்கள் எல்லாம் இன்று மார்க்கம் பேசுவதற்கு ஆரம்பித்ததினால் இஸ்லாமிய சமுதாயம் இன்று அவர்களுடைய மார்க்க வழிபாடுகள் கேள்விக்கிடமாகவே இருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். சஹீஹான அறிவிப்பில் இடம்பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினால் அது நடக்கும் என்பது முஸ்லிம்களாகிய எம்முடைய நம்பிக்கை. எனவே இந்த நம்பிக்கையை நாம் உறுதியாகவே சஹீஹான ஹதீஸ்களுடைய ஆதாரப்படி நாம் நிலைத்து உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்துவதற்காகவே இந்த குரல் பதிவை, இந்த காணொலியை நான் வைத்தேனே தவிர, சில நாட்களுக்கு முன்னால் நீங்களும் பார்த்திருப்பீர்கள், மிகவும் ஹதீஸுடைய அடிப்படைகள் இல்லாமல் பேசக்கூடியவர்கள் இவர்களுடைய வார்த்தைகளை ஒரு புறம் தள்ளிவிட்டு எம்முடைய நம்பிக்கையான உலமாக்கள், முன்னோர்கள் எழுதி வைத்த ஹதீஸ் ரீதியாக ஆய்வு ரீதியான கட்டுரைகளை அடிப்படையாக வைத்து நாம் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமியை அறிவால் நிரப்பும் ஒரு மனிதனின் வருகையை பற்றி கூறினார்கள். இமாமுனா ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அந்த காரியத்தை செவ்வனே செய்து முடித்தார்கள். முஜத்திதுகளை பற்றி கூறினார்கள். ஒவ்வொரு நூற்றாண்டிலும் தோன்றிய முஜத்திதுகளை பற்றி பார்த்து வருகிறோம். எனவே பிற்பட்ட ஒரு காலம் உலகம் அழிவதற்கு முன்னால் உலக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அபார ஆற்றல் கொண்ட ஒரு தலைமைத்துவம் உருவாகும் என்பதை கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்திருக்கிறார்கள். அதனை நம்ப வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.